welcome everybody. I am Jivika representing Laurel Senior Secondary School, Pattukottai. So what is this video about? This video is a shout out for a parenting workshop that we are planning to have on November 21st of this month. So parenting workshop என்னத்துக்கு அப்படின்னீங்கன்னா parenting itself is a huge commitment. It is a process of a lifetime process. அந்த ப்ராசஸில் we know how difficult it is. ஆனால் வீட்டில் உள்ள பெரியவங்கள்ட்ட எல்லாட்டும் பேசுனீங்கன்னா இது என்ன நாங்கள் வளர்க்காததா புதுசாக எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்றாங்க. குழந்தைய விட்டு அதுங்களே வளர்ந்துட்டு போகுது அப்படின்றாங்க. உண்மைதான். அது அந்த காலத்தோட சூழ்நிலை அந்த மாதிரி இருந்திருக்கலாம் மேபி. பட் இந்த கால சூழ்நிலை வேறு. ஸோ இந்த பேரண்டிங் நான் சொன்ன மாதிரி இந்த ஜேர்னியை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா இட் இஸ் கமிட்மெண்ட். இட்ஸ் அன் ஆன்கோயிங் ப்ராசஸ். இது ஒரு 5 வருஷத்தில் முடிகிறதோ ஒரு 10 இயர்ஸில் முடிகிறதோ கிடையாது. இட் இஸ் அ ப்ராசஸ். ஸோ இந்த ஒரு பேஸ் ஒரு 20 இயர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறது இட்ஸ் இம்பார்ட்டண்ட். இதனால தான் we highly recommend and suggest to get a professional's guidance. ரொம்ப முக்கியம். எதனால் இது புதுசாக ஏன் ப்ரொஃபஷ்னலோட கைடன்ஸ் தேவை அப்படின்னா ஜென்ரலி என்ன ஆகும், when we have obviously will come up with many doubts இல்லையா. நம்ம குழந்தை சாப்பிட்றான்னா அது we have to know whether it is right, correct amount or not. அவன் படிச்சுட்டாங்க அப்படின்னா whether we have to know whether whatever that he is doing is normal or not. இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வரும். டவுட் வந்தோடனே what we'll do, we'll ask a fellow parent ஆர் அவங்க கிளாஸில் படிக்கிற ஒரு இதுக்குன்னே நம்ம பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லாம் ஜாயின் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அவங்கக்கிட்ட கேட்டுக்கிறோம். பட் வாட் வில் ஹேப்பன் இஸ் whenever we ask or discuss with a fellow parent or whoever unprofessionals கேட்கும் பொழுது we'll end up in comparing our kids with their kids. எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா இட் குட் பி வெரி சிம்பிளாக சாப்பிட்றதா இருக்கட்டுமே, என்னவா இருக்கட்டுமே. இப்போ சாப்பிட்றதுல வந்துட்டு என் பையன் இவ்வளோதான் இட்லி சாப்பிட்றான் அப்படிங்கும் பொழுது எய்தர் அந்த பேரண்ட் வந்து என் பையனும் அவ்வளோதான் சாப்பிட்றான் அப்படின்னா வீட்டில் எண்ட் அப் வித் அப்பா நான் பரவாயில்ல அப்படின்னு தோணும். ஆர் இல்லை அவன் நிறையா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றான், இதோட நிறையா நல்லா பண்ணுறான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா then that's it. நம்ம குழந்தைகிட்ட போய்ட்டு 2 இடி இடித்து இன்னும் பெட்டராக பண்ணும். ஸோ it starts comparing our kids. We start comparing our kids and இது வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷனில் தான் முடியுது. இட் இஸ் நாட் அ பர்மனன்ட் சொல்யூஷன். நம்ம அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கிறதோட எதனால் அவங்க ஒரு செயல் இப்படி மாறி செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அதை ஆழமாக புரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக டெம்பரவரியாக இப்போதைக்கு சாப்பிட்டானா போதும், இப்போதைக்கு இந்த எக்ஸாமில் இப்போ நல்ல மார்க் வாங்கிட்டாங்கன்னா போதும். ஒன்று புரிஞ்சுக்க என்ன மறந்துடுறோம் அப்படின்னா அவங்களோட 35 வயசு வரைக்கும் நம்ம ஊட்டி விட போகிறது கிடையாது. 50 வயசு வரைக்கும் அவங்க எழுதுகிற எல்லா டெஸ்ட்டுக்கும் நம்ம பின்னாடி போய் சொல்லிக் கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ இது வந்து அவங்களுக்கு செல்ஃப் டிசிப்ளின், அவங்களுக்குள்ளார அந்த உணர்வு வர வைக்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டே தவிர இப்படி ஒரு ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் இம்பார்ட்டண்ட் கிடையாது. ஸோ இந்த செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் குழந்தைங்களுக்கு வர வைக்கணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷ்னலோட ஒரு கைடன்ஸ் தேவை. தட் இஸ் வாட் லாரல் சீனியர் செகண்டரி ஸ்கூல் இஸ் டூயிங் நவ். லாரல் CBSE ஸ்கூல் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருக்கோம் வேர் we have consulted and we've got an appointment from a clinical psychologist. Madam name is Aarthi C. Rajaratnam. You would have seen ma'am in many of the social media வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, புதிய தலைமுறையில் பார்த்துருப்பீங்க, நிறைய டிவி சேனல்ஸில் மேடமோட ஸ்பீச்சஸ் கவனிச்சிருப்பீங்க. வை ப்ரொஃபஷ்னல் அப்படின்னாக்கா they have the scientific base to whatever they say. அவங்க ஒன்று சொல்கிறாங்கன்னா அதுக்கு சயின்டிஃபிக் பேஸ் இருக்கும். And clinical psychologists, they would have seen 100 of students and children பார்த்துருப்பாங்க. So they are the best to get a suggestion from. If we are going for a long-term solution, that is
the first thing school will recommend, and that is what we believe on. So it is very important. இதனால நம்ம Laurel CBSE school ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, வேர் யூ கேன் have a discussion with the psychologist, and whatever the doubts you have, you can ask madam and she will suggest. The beauty is madam is known for delivering the content in a so relatable manner. நமக்கு புரியக்கூடிய வகையில், நமக்கு தெரிஞ்சுக்கிற வகையில் ரிலேட் பண்ணி சொல்கிறதுல நீங்கள் அட்டென்ட் பண்ணினா உங்களுக்கு தெரியும் how good madam is in this. So I highly recommend everybody attend this session. It is completely free. Don't think like, okay, we are putting something. It's nothing. It is free. It is a program, as usual, a program organized by our school. இதோட லிங்க் வந்து இங்கே இந்த ஸ்க்ரீன் மேலே இந்த இடத்துல ஒரு ஐக்கன் மாதிரி இருக்குது இல்லைங்களா, ப்ளீஸ் கிளிக் ஆன் இட். அது வந்து ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி, அது வந்து இட் வில் ஆஸ்க் யூ ஃபார்ம். அதை நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் ஆவீங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து உங்களோட டவுட்டை வந்து ஒரு வாய்ஸ் மெயில் பண்ணி மெசேஜ் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு என்ன டவுட் வேணால் இருக்கலாம். சிம்பிள்லேருந்து இப்படி சாப்பிடல அப்படிங்கிறதுலேருந்து ஒரு ப்ரொஃபவுண்டு டவுட்டு கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னெல்லாம் டவுட் இருக்கலாம். நீங்கள் உங்கள் டவுட்டை எங்களால் முடிஞ்ச அளவு டாக்டர் ஆன்சர் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நவம்பர் 21 நான் சொன்ன மாதிரி அந்த ஆன்லைன் செஷனுக்கு நேரடியாக உங்களால் அவங்களோட கன்சல்ட் பண்ணிக்க முடியும், டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். இது வந்து இவங்க தான் அவங்க தான்ன்ற மாதிரி ஒரு பாகுபாடு இல்லை. உங்களுக்கு எவ்வளோ பேரண்ட்டுக்கு முடியுதோ ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நம்ம ஊர் பட்டுக்கோட்டை அந்த ஏரியா, நம்ம ஊர் பக்கம்லாம் இதெல்லாம் பட்டுக்கோட்டை சுற்றி உள்ள கிராமத்தில் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து வரும்போது நம்ம எல்லோரும் யூட்டிலைஸ் பண்ணிக்கணுங்கிறது தான் நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணுங்கள். I am sure it will be very much useful for all the parents. Thank you.